ஹே ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம டெஸ்ட் அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தன்னுடைய வாழ்க்கையில எப்படின்னா சாதிச்சிடணும்னு நினைச்சு பல வருஷங்களா தன்னோட பொண்டாட்டியோடைய வருமானத்துல மட்டுமே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ. அவங்க பொண்டாட்டிய பொறுத்த வரைக்கும் அவரு இப்போ ஒரு கேன்டீன் வச்சிருக்காருன்ற மாதிரி தெரியும். ஆனா உண்மையில அவரு கேன்டீனும் வச்சில்ல, வெளியே மானாவரியா கடன் வாங்கி வச்சிருக்காரு. ஆனா இது தெரியாம பல வருடங்களாவே கர்ப்பமாகி ஒரு குழந்தைய பெத்துக்கணும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலா போய் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது? இன்னொரு பக்கம் ஒரு இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் வாழ்க்கையில நடக்கக்கூடாத பல சம்பவங்களும் பல ட்விஸ்டுகளும் அங்க அரங்கேறுது. அதுக்கு யாரு காரணம் அப்படின்னு ரொம்ப பரபரப்பாவே இந்த கதையில சொல்லிருப்பாங்க. இந்த படம் இப்போ ஓடிடில அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி தரமான படங்களை ஓடிடில பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ இந்த ஸ்டோரியில என்ன இருக்குன்றத ரொம்ப ஷார்ட்டா பார்த்துருவோம். லைக் கொடுக்கலன்னா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. படத்துடைய ஆரம்பத்திலேயே அர்ஜுன் அப்படின்ற மாதிரி ஒரு இந்தியன் கிரிக்கெட் பிளேயரை காமிக்கிறாங்க. எப்படி நம்ம புஜாரா டெஸ்ட் மேட்ச்ல மட்டுமே ஆடி ஒரு சூப்பர் ஸ்டாரோ இருக்காரோ அப்படிதான் அர்ஜுன் டெஸ்ட் மேட்ச்ல மட்டும்தான் ஆடுவாரு. ஆனா இப்போவோ சென்னையில அவரோட வீட்டுல இருக்க அப்படி அர்ஜுனோட பையன் தான் வந்து அர்ஜுனை எழுப்புறாரு. இன்னும் 3 நாள்ல நடக்க போற சென்னை மேட்ச்ல அர்ஜுன் இடம்பெறுவாரா மாட்டாரா? ஏன்னா அவரு ரொம்ப பேடான ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. கடந்த மேட்ச் எல்லாம் தோத்ததே அர்ஜுனுக்காக தான். அதுவும் பாகிஸ்தானோட டெஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. அர்ஜுனை டிராப் பண்ணிட்டா டீம் ஒருவேளை கடைசி மேட்ச்ல ஜெயிச்சு தொடரையும் கைப்பற்றலாம் அப்படின்ற மாதிரியும் அங்க பல விவாதங்கள் எழுந்துகிட்டு இருக்கு. சோ இப்படி அவரோட கெரியருடைய ஒரு பேடான ஃபார்ம்ல இருக்கிறதுனால தான் அர்ஜுன் மனசுடைஞ்சு தன்னுடைய வீட்லயே நொந்து போய் உக்காந்துகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்பா அர்ஜுன் மாதிரியே அவங்க பையன் ஆதியும் கிரிக்கெட் கோச்சிங்லாம் போயிட்டு பிளேயர் ஆகணும்னு நினைப்பாரு. இன்னைக்கு ஒரு முக்கியமான செலக்ஷன் மேட்ச் இருக்கிறதா தான் அப்பா கிட்டையும் சொல்லி அந்த மேட்ச்ல வந்து என்னுடைய பேட்டிங்க பாருங்கன்ற மாதிரி கூப்பிட, ஆனா அதுக்கு நம்ம அர்ஜுனுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றாரு. அப்படியே இன்னொரு பக்கம் குமுதா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க சென்னையில ஒரு ஏழ்மையான வீட்டுல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அன்பான கணவருங்க. இவர் வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்து இப்போ அவங்க மனைவி கடன் வாங்கி ஒரு கேன்டீன் வச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த கேன்டீனையும் இவர் பார்த்துப்பாரு. அப்படி இவரோட பேரு சரவணன். நம்ம குமுதாவும் சரவணனும் ரொம்ப நாளாவே குழந்தைக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இது வரைக்கும் குழந்தை பிறந்திருக்காது. இப்போ ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் பார்த்து அந்த இடத்துல சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் நம்ம குமுதா எடுத்துப்பாங்க. அப்படி சில ப்ரொசீஜர் மூலமா இந்த வாட்டி கண்டிப்பா குழந்தை பெத்துக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி இவங்க ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வராரு. நம்ம குமுதாக்கு குழந்தை இல்லாத விஷயம் அக்கம் பக்கத்துல இருக்கிற வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியுங்க. அவங்க எப்ப வீட்டுல இருந்து வந்தாலும் இந்த வாட்டி புட்லாத்தம்மன் கோயிலுக்கு போய் வேண்டிக்கோ, இந்த பரிகாரம் பண்ணு, இது பண்ணு, அது பண்ணுன்னு நிறைய சொல்லுவாங்க. இதனாலேயே குமுதா வெளி உலகத்தை பார்த்தா, முக்கியமா பக்கத்து வீடுகள்லாம் பார்த்தா கொஞ்சம் பயப்படுவாங்க. இப்ப நம்ம ஹீரோவுமே அவரோட நண்பன் கிட்ட அவரு கண்டுபிடிச்ச ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பத்தை காமிக்கிறாரு. இது இந்தியாவையே மாத்த போகுது. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா நிறைய விஷயத்த கொண்டு வரலான்ற மாதிரி சொல்றாரு. அப்பதான் ஒரு ஃப்ரெண்டு அங்க இருக்கிற ஒரு சேட்டை பாக்குறதுக்கும் கூட்டிட்டு போக, ஆக்சுவலி இந்த சேட்டு சொல்லி அங்க இருக்கிற ஒரு லோக்கல் ரவுடி கிட்ட நம்ம ஹீரோவா ஒரு ஃப்ரெண்டும் கடன் வாங்கியிருப்பாரு. 25 லட்ச ரூபாய் வாங்கின கடன் இப்போ வட்டி மூலியமா 50 லட்ச ரூபாய் வந்திருக்கும். 50 லட்ச ரூபாய் இவங்க திருப்பி கொடுக்க வேண்டி இருக்கும். அது தொடர்பா தான் சேட்டை பார்க்க வந்திருக்காங்க. சேட்டுமே அங்க நம்ம ஹீரோவை பார்த்து, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த தண்ணியில இருந்து ஃபியூல் எடுக்கலான்னு கண்டுபிடிச்சவன் நீ தானே, உன்னை எனக்கு நல்லா தெரியும், நீ என்ன எவ்வளவு பெரிய கடன்காரனா ஆயிட்டன்ற மாதிரிலாம் அங்க ஹீரோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. இப்போ ஹீரோக்குமே ஒரு 3 நாள் டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ள இவங்க கிட்ட வாங்கின அந்த 50 லட்ச ரூபாவை திருப்பி கொடுக்கணும், இல்லனா அவ்வளவுதான்ற மாதிரியும் மிரட்டுறாங்க. ஹீரோ கேன்டீன் டெவலப் பண்றதா சொல்லிதான் அந்த காசை வாங்கி அதை எல்லாத்தையும் இப்போ ஒரு தொழில்நுட்பம் கண்டுபிடிச்சிருப்பாருல, அதுல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. இப்ப அந்த தொழில்நுட்பத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்டா எடுத்துக்கிட்டாதான் அவரால் அந்த காசை திருப்பி கொடுக்க முடியும். இன்னொரு பக்கம் இந்த சேட்டுக்கு சில மணி லாண்டரி பண்ற கும்பலோட எல்லாம் தொடர்பு இருக்கும் போல. அப்படி அவங்களுமே லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பாகிஸ்தான் இடையில இந்தியா ஆட போகுது. அதுல இந்தியா எப்படின்னா தோக்கணும், இந்தியன் பிளேயர்ஸை யாருன்னா காசு கொடுத்து நம்ம வழிக்கு வரவைங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, அப்பதான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை காமிக்கிறாங்க. இவரு இப்போ சேக் பாக் ஸ்டேடியத்துல தாங்க இருக்காரு. அவருக்குமே ஊருக்குள்ள மறுபடியும் இந்த காசு கட்டி பிளேயர்ஸ அவங்க வழிக்கு கொண்டு வர விஷயம் எல்லாம் கேள்விப்பட, அது தொடர்பா அவரோட டீமை அனுப்பி விசாரிக்க சொல்றாரு. கட் பண்ணா இப்போ எம்சிசி ஸ்கூல காமிக்கிறாங்க. இது ரொம்ப ஸ்பெஷலான ஸ்கூலுங்க. ஏன்னா இங்கதான் நானும் படிச்சேன். அண்ட் இந்த கிரவுண்ட்ல நான் நிறைய கிரிக்கெட் விளையாடி இருக்கேன். இப்போ அதே கிரவுண்ட்ல தான் இந்த படத்துல காமிச்ச கிரிக்கெட் பிளேயரோட பையன் அந்த ஆதி கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்கான். அதை எல்லாத்தையும் அங்க உட்காந்து நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு கிரிக்கெட்னு உசுருங்க. முக்கியமா இந்த கிரிக்கெட் பிளேயர் அர்ஜுனும் நம்ம ஹீரோயினும் சின்ன வயசுல ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சிருப்பாங்க. அந்த பாசத்துல தான் இப்போ அர்ஜுனோட பையன் ஆதி மேல இப்ப நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பாசமா இருக்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க. ஆதியுமே அங்க ஒரு ரிவர்ஸ் ஷாட் ஆட போய் கிளீன் போல்ட் ஆகிட, அப்போ ஆதியை பிக்கப் பண்ண வர அவரோட அப்பா அர்ஜுனும் பார்த்து அவமானப்படுற மாதிரியும், அங்க அப்படியே நம்ம ஹீரோயினை ஒரு லுக்கு விட்டுட்டு அவர் நடந்து போற மாதிரியும்
இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட டீச்சர் அப்படின்ற ஒரு பாசத்தோட அந்த சின்ன பையன் ஆதியும் பேசிட்டு தான் அப்பா கிட்டையும் வரான். ஏன்டா எவ்வளவு கேவலமா ஷார்ட் ஆடுறன்ற மாதிரி அப்பா கேட்கும் போதோ, நீ 2020 ஆடினது இல்ல, அவன் லெக் ஸ்பின் போடுவான்னு தெரியும், அதனால தான் அந்த ஷார்ட் ஆடின அப்படின்னு அவங்க அப்பாவையே அவன் விமர்சனம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுமே அவரு புதுசா கண்டுபிடிச்சிருக்கிற ஹைட்ரோஜியன் ஃபியூயல் ப்ராஜெக்ட பத்தி அங்க மேலிடத்திலேயே வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாருங்க. அதுல மேலிடமும் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. உடனடியா இந்த ப்ராஜெக்ட தொடங்கிடலாம், அதுக்கான வேலை எல்லாத்தையும் அங்க இருக்கிற ஒரு மினிஸ்டர் கிட்ட ஒப்படைச்சு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரமா சப்மிட் பண்ணிடுங்க, நம்ம டெல்லிக்கு இதை கொண்டு போயிடுவோன்ற மாதிரியும் பாசிட்டிவா சொல்றாங்க. இங்க ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு வர ஹீரோயினுமே அங்க ஒரு பிரெக்னன்டான உமன் உட்காந்து இருக்கிறத பார்த்து நம்மளும் ஒரு நாள் இப்படி பிரெக்னன்ட் ஆயிடுவோம்னு சொல்லி அவங்க வயிற்றுல எல்லாம் கை வச்சு பாக்குற மாதிரியும், இப்ப டாக்டர் கிட்ட வரும்போதோ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வாட்டி கர்ப்பம் கலைஞ்சிருக்கு, இதுதான் உங்களோட கடைசி முயற்சி, ப்ரொசீஜரை எப்ப ஆரம்பிக்கலாம்னு கேட்க, இந்த டெஸ்ட் மேட்ச் முடிகிற கடைசி நாள்ல இந்த ப்ரொசீஜரை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு அவங்க கிட்டயும் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம கிரிக்கெட் பிளேயர் அர்ஜுனுமே கிரிக்கெட் கமிட்டியோட ஒரு மீட்டிங்காக வராரு. கிரிக்கெட் கமிட்டியில இருக்கிறவங்களும், நீங்க ரொம்ப பேடான ஒரு ஃபார்ம்ல இருக்கீங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் வெளியே வெயிட் பண்றாங்க, பேசாம ரிட்டையர் ஆகி போயிடுங்க, இந்த 5வது டெஸ்ட் தான் உங்களோட கடைசி டெஸ்ட், ஓகேவான்னு கேட்க, ஆனா அர்ஜுனுக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு மனசு இல்ல, நீங்க எப்படி என்னோட ஸ்டோரியை முடிக்க விரும்பலாம், என் கேப்டன் அதை சொல்லட்டோன்ற மாதிரி கேட்க, அப்ப அந்த இந்தியன் டீம் கேப்டனும் வந்து எனக்கு யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு தோணுது, உங்களோட பேட் ஃபார்ம்ல நீங்க ரிட்டையர் ஆகிறது தான் நல்லதுன்னு சொல்ல அர்ஜுனும் அங்க கோவப்படுறாரு. இப்பயே என்னோட ரிட்டையர்மெண்ட்டை பிரஸுக்கு போய் அறிவிச்சிடுறேன், அது ஏன் கடைசி டெஸ்ட் ஆடிட்டு ரிட்டையர் ஆகணும், இப்பயே ஆயிடுறேன்ற மாதிரிலாம் கொந்தளிக்க, இப்ப கிரிக்கெட் கமிட்டியும் அர்ஜுனை சமாதானப்படுத்தி எந்த முடிவும் எடுக்காதீங்க, நாங்க இன்னொரு மீட்டிங் போட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட ஃபைனலா என்ன பிளான் பண்ணிருக்கோன்றத சொல்றோன்ற மாதிரியும் இப்ப அர்ஜுன் அங்க இருந்து அனுப்புறாங்க. இங்க நம்ம ஹீரோயினும் அவங்களோட வீட்டுக்கு வர ஹாஸ்பிட்டலுக்கு கணவர் வரலன்னு சொல்லி ஹீரோ மேல கோச்சிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ கிட்டையும் ஹாஸ்பிட்டல்ல 5 லட்சம் ரூபாய் கட்ட சொன்னாங்க, வெனஸ்டேக்குள்ள காசு கட்டணும்ன்ற மாதிரி சொல்ல, இதுல ஹீரோக்கு ஒரு பிரஷர் ஆகுது, ஆனா கொஞ்சம் வெளியே காட்டிக்காம இருக்காரு. இப்ப அர்ஜுனுக்குமே அவங்களுடைய டீம் கோச் கால் பண்ணி, இப்போதைக்கு ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணாத, அதே மாதிரி நீ காலையில மீட்டிங்ல நடந்த விஷயம் கமிட்டியில இருக்கவங்களுக்கு பிடிக்கல, மேபி லாஸ்ட் டெஸ்ட்ல உன் பேர் வரலாம், வராமையும் போகலான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா அடுத்த நாள் காலையிலயுமே அர்ஜுனுடைய வீட்டு வாசல்ல இந்த பிரஸ் மீடியாக்காரங்களா வந்து நிக்க, அர்ஜுன் ரிட்டையர் ஆக போற தகவல் எப்படியோ லீக் ஆயிடுது போல, அது விஷயமா அர்ஜுன் கிட்டயும் விசாரிக்க வராங்க. இன்னும் 2 நாள்ல டெஸ்ட் மேட்ச் அப்படின்றதுனால அர்ஜுனும் வாயை திறக்காமையே அமைதியா ஆயிடுறாருங்க. பாவம் அர்ஜுனுடைய பையன் கிட்ட எல்லாம் அதை விசாரிக்கிறாங்க. இதையெல்லாம் வீட்டுல இருந்து டிவில பாக்குற நம்ம ஹீரோயினுக்கும் பயங்கர கோவம் வருது. ஆதி என்ன பண்ணுவான், இந்த மீடியாக்காரங்களுக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ ஹீரோயினோட கணவர் நம்ம ஹீரோ தான் வந்து அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. எப்ப பார்த்தாலும் அந்த அர்ஜுனுக்காக நிறைய கோவப்படுறியே, உண்மையாலே அந்த கிரிக்கெட் பிளேயர் அர்ஜுன் உனக்கு தெரியுமா, இல்ல எனக்கு ஒரு தான் ஐஸ்வர்யா ராய தெரியும், ஆனா அவங்களுக்கு என்ன தெரியாது, அந்த மாதிரி கேஸா இல்ல உண்மையாவான்னு கேட்க, அவங்களும் சிரிச்சிட்டு உண்மைதான்னு சொல்ல, இப்படி பேசி தன்னோட மனைவிய சமாதானப்படுத்திட்டு இப்ப நம்ம ஹீரோயினும் அப்படியே வேலைக்கு வராங்க. ஹீரோயினும் அங்க இருக்கிற இன்னொரு டீச்சர் கிட்ட இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் போனது, அங்க குழந்தை பெத்துக்கிறதுக்கு சில ப்ரொசீஜர்லாம் பண்ண போறேன்ற மாதிரி பேசினதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்க, இது உன் கணவருக்கு ஓகேவான்னு அவங்க கேக்குறாங்க. பதிலுக்கு ஹீரோயினும் அவன் என்ன ஓகேன்னு சொல்றது, எனக்கு ஓகே, அவனோட வேலை 5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, அப்பதான் அந்த இடத்துல இந்த கிரிக்கெட் பிளேயரோட பையன் ஆதிய போட்டு சில பசங்க கலாச்சி, உங்க அப்பானாலாம் பாகிஸ்தான் மேட்ச்ல தோத்தோம் அப்படின்னு சொல்லி அவனை அடிக்க போறாங்க. அப்ப இந்த டீச்சர் தான் வந்து இந்த ஆதிய காப்பாத்தி கூட்டிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுமே ஒரு ஃப்ரெண்டோட இருக்கும் போதோ அந்த கடன் கொடுத்த ரவுடி இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஆட்களோட வந்து இன்னும் 2 நாள்ல எங்களோட 50 லட்சம் வந்தாகணும், அப்படி வரலனா உங்க 2 பேரோட குடும்பமும் இருக்காதுன்ற மாதிரியும் மிரட்டிட்டு போறாரு. இங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ஆதிய காப்பாத்தி அந்த சின்ன பசங்க எல்லாம் மிரட்டினதுக்காகவும் அங்க இருக்கிற பிடி சார் கிட்ட கடுமையா பேசினதுக்காகவும் பிரின்சிபலால சஸ்பெண்ட் பண்ணப்படுறாங்க. இதுல ஆதிக்கும் டீச்சர் மேல ஒரு சென்டிமெண்ட் வருது, நமக்காக பேசி டீச்சர் இப்போ சஸ்பெண்ட் ஆயிருக்காங்களேன்னு சொல்லி ஈவினிங் வீட்டுக்கு இந்த சின்ன பையன் ஆதியை கூப்பிடறதுக்கு அவங்க அப்பா வராதனால இந்த டீச்சரையே டிராப் பண்ண சொல்றான். அப்படி நம்ம ஹீரோயின் இந்த சின்ன பையனை டிராப் பண்றப்பதான் அங்க கிரிக்கெட் பிளேயரையும் அவங்களோட குடும்பத்தையும் பாக்குறாங்க. அப்பதாங்க தெரியுது நம்ம ஹீரோயினுடைய அப்பாவும் இந்த கிரிக்கெட் பிளேயர் அர்ஜுனுடைய அப்பாவும் ஃப்ரெண்டுன்னு சொல்லி. இப்போ ஹீரோயினோட அப்பா தவறி இருப்பாரு, ஆனா அவரு உசுரோட இருக்கும் போதோ அவரு ஒரு கிரிக்கெட் கோச்சா இருந்திருப்பாரு. முதல் வாட்டி அர்ஜுனுக்கு பேட்டு பிடிக்க சொல்லி கொடுத்து அவனை எவ்வளவு தொலைவு கூட்டு வந்ததே இந்த ஹீரோயினுடைய அப்பா தாங்க. அதெல்லாம் அர்ஜுனுடைய அப்பா அங்க சொன்னதும் அப்பதான் அர்ஜுனுக்குமே நம்ம ஹீரோயின் பத்தி ஞாபகம் வருது. இவங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சதும் அவங்க அப்பா மேல நம்ம அர்ஜுன் நல்ல மரியாதை வச்சதும் எல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போதோ அவரோட கணவர் ஒரு அதிர்ச்சி கொடுக்குறாருங்க. கொஞ்சம் கஷ்டம், கடங்காரங்க வந்து சட்டையை பிடிக்கிறாங்க, 50 லட்சம் ரூபாவை திருப்பி கொடுத்தாகணும், உங்க அப்பாவுடைய லேண்ட் பத்திரிகை இருக்குல்ல, அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் என்கிட்ட கூட, அதை வச்சு
வச்சு இப்போதைக்கு இந்த கடனை செட்டில் பண்ணிட்டேன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதை திருப்பி கொடுத்துடுற மாதிரி கேட்க இதுல ஹீரோயினுக்கு கோவம் வருது. இருந்தும் மூஞ்சில அடிச்ச மாதிரி அந்த டாக்குமெண்ட்டை ஹீரோ கையிலயும் கொடுக்குறாங்க. இங்க நம்ம அர்ஜுன் இருக்கார்ல, அவரோட பையனுக்கு பிறந்த நாள் வருதுங்க. பையனும் அர்ஜுனை கட்டிப்பிடிச்சு கிஃப்ட் எங்கன்னு கேட்க நல்ல வேலை அந்த ஆதியோட அம்மா அங்க ஒரு பேட்டை கிஃப்டா பண்றாங்க. அதுல எல்லா பிளேயர்ஸோட சைனும் போட்டிருக்கு. இப்ப ஆதிக்கு ஒரு பிறந்த நாள் பார்ட்டியும் ஏற்பாடு பண்ணிருக்க. அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயினை கால் பண்ணி வெல்கம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த சேட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவருமே இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸை யாரையா பிடிக்கணுமே, அவங்க மேல பணம் கட்டணுமே, நம்ம சொல்ற மாதிரி அவங்கள ஆட்டி வைக்கணுமேனு சொல்லி சில பிளேயர்ஸ் கிட்ட எல்லாம் முயற்சி பண்ண, ஆனா யாருமே சரியான வழிக்கு வரமாட்டாங்க. இந்த தகவலும் இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் காதுக்கு போகுதுங்க. அவருக்கு இந்த சேட்டு மேல ஒரு சந்தேகம் வருது. இங்க ஆதியோட பிறந்த நாளுக்கு நம்ம ஹீரோயினும் வந்து கலந்துக்க. அப்படி கொஞ்ச நேரம் ஆதியோட அப்பா நம்ம கிரிக்கெட் பிளேயர் அர்ஜுனோட பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது. அப்பதான் அர்ஜுன் சின்ன வயசுல நம்ம ஹீரோயின் அப்பாவோட இருந்த ஒரு தருணத்தை புகைப்படமா எடுத்து இவங்க அர்ஜுன் கிட்ட கொடுக்க, அதை பார்த்து அர்ஜுனும் நெகிழ்ந்து போய் நான் என்னுடைய இந்தியன் கிரிக்கெட் டீம்ல சேர்ந்து ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிச்சுட்டு உங்க அப்பா கிட்ட அதை சந்தோஷமா சொல்ல வந்தேன். ஆனா அவரு என்னோட மிஸ்டேக்கை மட்டும் தான் சொன்னாரு. அதுல அவர் மேல எனக்கு கோவம் வந்துடுச்சு. அதான் உங்க அப்பா இறந்த சமயத்துல கூட அவரை வந்து பார்க்கணும்னு தோணல. ஆனா இப்ப என்னுடைய மிஸ்டேக்க உலகமே சொல்லுது. இந்த சமயத்துல தான் உங்க அப்பாவை நான் நிறைய மிஸ் பண்றேன். அப்படி என்னோட பாஸ்ட்ல நான் அப்படி திமிரா நடந்ததுக்கு ரொம்ப சாரின்ற மாதிரியும் கேக்குறாரு. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துல நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்கு அவங்க கணவர் வராருங்க. அப்படி அவங்க கணவர்கிட்டையும் இந்த கிரிக்கெட் பிளேயரான அர்ஜுனை இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க, அப்பதான் நம்ம ஹீரோவுமே தானும் சாதாரண ஆள் இல்ல, நான் வெளிநாட்டுல படிச்சவன், இங்க ஒரு ப்ராஜெக்டுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இப்போ இந்த அர்ஜுன் வச்சிருக்கிற விலை உயர்ந்த காரை பத்தி எல்லா தகவலையும் என் இன்ஜின் முறக்கொண்டு எல்லா டீட்டெயிலையும் சொல்றாரு. இப்ப என்ன பண்றீங்கன்ற மாதிரி அர்ஜுன் கேட்கும் போதோ பக்கத்துல இருக்கிற ஹீரோயின் இப்ப என் புருஷன் கேண்டீன் வச்சிருக்காருன்னு சொல்ல, இது நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கௌரவ குறைச்சலா இருக்குங்க. நம்ம ஹீரோயினை முறைச்சிட்டு அங்கேயே இவங்க ரெண்டு பேரும் கிளம்புற மாதிரியும். அப்படி போகிறப்போ அர்ஜுனுக்கு ஒரு கால் வருது. அதுல அவரு நாளைக்கு விளையாட போற இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் டீம்ல இடம் பிடிச்சிருக்காரு. அவருடைய பேரு பிளேயிங் லெவல்ல வந்திருக்குன்ற ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் கேள்விப்பட இதுல ஹீரோ இன்னும் காண்டாகிறாரு. அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிறவனுக்கு எல்லாம் எல்லாமே கிடைக்குது, ஆனா இங்க திறமை இருந்தும் நம்மளுக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு மாதிரி மனசுடைஞ்சு ஒரு சோகத்தோட புலம்பிக்கிட்டே போறாரு. இப்ப அந்த டெஸ்ட் மேட்சும் ஆரம்பிக்குதுங்க. அதே வேளையில நம்ம ஹீரோவையும் அந்த ஃப்ரெண்டையும் அந்த ரவுடியும் வந்து திரும்பி மிரட்டுறாரு. ஹீரோ அவருடைய இந்த பத்திரத்தை கொடுத்துருப்பாருல, அதுல ஒரு பிரச்சனை இருக்கான். அதாவது ஹீரோயின் அப்பாவுடைய சொத்துக்கள்லாம் அந்த டாக்குமெண்ட்ல இருக்கும். அது இவரோட பேர்ல வரணும்னா இவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கணுமா, இவர் இன்னும் குழந்தை இல்லாம இருக்கிறதுனால இன்னும் இவங்க பேர்ல வரல, அதனால இவங்க விற்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோவும் அந்த 50 லட்சம் ரூபாவை எப்படி கொடுக்கறதுன்ற மாதிரி அங்க திணறிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுமே அந்த ப்ராஜெக்டை கொடுத்துருப்பாருல, அப்படி அந்த மினிஸ்டரும் கை விரிக்கிறாரு. இந்த ப்ராஜெக்ட் உன் கையில வரணும்னா 5 கோடி ரூபாய் எனக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்பதான் மேல் இடத்துல தான் சில சைனை சீக்கிரமா வாங்க முடியும், இல்லனா இந்த ப்ராஜெக்டை விட்டு விலகிடுன்ற மாதிரி சொல்றாரு. இவர் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த கடனெல்லாம் வாங்கி இப்போ ஒரு தொழில்நுட்பம் பண்ணி கொடுத்துருப்பாருல, அதுக்கு தாங்க எவ்வளோத்தையும் மென கட்டிருப்பாரு. இப்ப இது எல்லாமே போச்சு, ப்ராஜெக்ட் நம்ம கையில வரலனா நம்ம கடனையும் திருப்பி கொடுக்க முடியாது, என்னடா பண்றதுன்ற மாதிரியும் அங்க தான் ஃப்ரெண்டு கிட்டையும் புலம்பிக்கிட்டு இருக்க. இங்க நம்ம அர்ஜுனுமே தான் வீட்டுக்கு வராரு. தான் பையன் பேட்டை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறத பாக்குறாரு. அந்த பேட்ல எல்லாருடைய சைனும் இருக்குங்க, ஆனா அர்ஜுனோட சைன் மட்டும் இல்ல. அர்ஜுனும் இப்போ முதல் நாள் டெஸ்ட் கிரிக்கெட்டை விளையாடிட்டு ஃபீல்டிங் ரொம்ப புவரா பண்றேன், கேட்சை விடுறேன், எனக்கு என்னவோ என்னோட டைம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். தோ என் பையன் கூட பிளேயர்ஸோடைய பேட்டை தான் கட்டி பிடிச்சது தூங்குறான், அதுல என் சைன் இல்லாதது கூட அவனுக்கு தெரியல, அவ்வளவுதான் வாழ்க்கை போல, இந்த ரிட்டையர்மெண்ட்டை இந்த டெஸ்ட் மேட்சோட அனௌன்ஸ் பண்ண போறேன்ற மாதிரி அர்ஜுன் சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிற அர்ஜுனோட பையன் ஆதியும் கண் கலங்கி அழுகிற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவுமே நைட்டு அவருக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கலன்னு சொல்லி குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. அப்படி வந்ததுக்கு ஹீரோயினும் பயங்கரமா டென்ஷன் ஆகி கத்த, அப்பதான் பதிலுக்கு இவர் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்க அப்பா ரொம்ப கேடி, நம்மளுக்கு குழந்தை பிறந்தாதான் இந்த சொத்து நம்ம பெயர்ல வரும்ன்ற மாதிரி எழுதியிருக்காரு, என்னால ஒன்னும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரியே சோகம் ஆகுறாரு. அப்படி அவர் குடிபோதையில தூங்கிக்கிட்டு இருக்க அடுத்த நாள் காலையிலையும் இந்த ரவுடி கும்பல் ஹீரோவுடைய வீட்டுக்கு வராங்க. அப்படி ஹீரோ மூஞ்சிலையும் தண்ணியெல்லாம் இழிச்சு எழுப்பி விட, அப்பதான் அவன் எங்க கிட்ட 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கான், அந்த கடனை வாங்கி ஏதோ ப்ராஜெக்ட்ல போட்டுட்டான், முக்கியமா இப்ப நம்ம ஹீரோ அவரோட கேன்டீனையே வித்துட்டு இருக்காரு போல, அதாவது 9 மாசமா கேன்டீன் நடத்துறதா சொல்லி சும்மாதான் இருக்காரு போல. அந்த உண்மையும் ஹீரோவோட மனைவி நம்ம ஹீரோயின் கண் முன்னாடியே அந்த ரவுடி சொல்ல, இதுல ஹீரோயின் பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. இப்ப அந்த 50 லட்சம் ரூபாய் கொடுக்காதனால ஹீரோவையும் அங்க தூக்கிட்டு போற மாதிரியும் இதுல ஹீரோயின் உடஞ்சு போற மாதிரியும் காட்டுறாங்க. இப்ப டே 2 டெஸ்டுக்காக ஒரு வீட்டுல இருந்து கிளம்பிக்கிட்டு இருக்க, அப்பா அவருடைய நம்பருக்கு இந்த சேட்டு கால் பண்றாரு. நிறைய காசு கொடுக்கறதாகவும் நாங்க சொல்றபடி கேக்குறீங்களான்ற மாதிரியும் இந்த அர்ஜுன் கிட்ட சொல்றாரு. ஆனா அர்ஜுனும் அவரை அசிங்கமா திட்டி போனை கட் பண்ண, இன்னொரு பக்கம் அர்ஜுனோட பையன் அதையுமே வந்து அப்பா இதுதான
இதுதான்ப்பா உங்க கடைசி டெஸ்ட், நான் வந்து பாக்குறேன்ப்பா, என்ன ஸ்டேடியம் கூட்டு போங்கன்ற மாதிரி கெஞ்சி கேக்குறான். ஆனா முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ அர்ஜுன் கிளம்பி ஸ்டேடியம் வராரு. இங்க ஹீரோயினும் தான் கணவர் பிரச்சனை இருக்கிறதுனால அவரை எப்படின்னா காப்பாத்தணும்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு 1,50,000 ரூபாய் இருக்கு, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட 50,000 ரூபாய் இருக்கு, மேற்கொண்டு 48 லட்சம் ரூபாவை ரெடி பண்ணுன்ற மாதிரியும் தவிக்கிறாங்க. இங்க அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கும் அர்ஜுனுடைய நம்பருக்கு அந்த சேட்டு ஒரு கால் பண்ணிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்க அவர் அர்ஜுனையும் வாட்ச் பண்ண சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோயின் ஈவினிங் வேலை முடிஞ்சு கோயில்ல இருக்க அப்ப அவங்க கணவர் கால் பண்ணி இன்னும் இந்த ரவுடி கும்பல் அலைய வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, வீட்டுக்கு வராதுன்ற மாதிரியும் போனை கட் பண்ண அப்ப அதே கோயில் வாசல்ல பள்ளிக்கூடம் முடிஞ்சு அர்ஜுனோட பையன் ஆதி நிக்கிறதையும் ஹீரோயின் கவனிக்கிறாங்க. ஏன்டா இங்க நிக்கிறேன்னு கேட்கும் போதோ காலையில ஸ்டேடியம் கூட்டு போன்னு சொன்னதுக்கு எங்க அப்பா என்ன அடிச்சிட்டாரு, நான் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்ல என் கூட வாடா குழந்தை, நான் உன்னை வீட்டுல டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹாதியோ கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறாங்க. ஹாதியும் மேட்ச் பார்க்கணும்னு கேட்டதுனால ஹீரோயினுடைய அப்பா வீடு அங்கதாங்க இருக்கும். அப்படி அவங்க அப்பா வீட்டுக்கும் கூட்டிட்டு போக அதே வேலையில தான் இங்க அர்ஜுனுமே பேட்டிங்க்கு களம் இறங்குறாரு. அப்படி அவர் மனசுல நம்ம ஹீரோயினுடைய அப்பா ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு, மத்த பிளேயர்ஸை விடவும் அர்ஜுன் கிரிக்கெட் விளையாடுறப்போ அந்த கிரிக்கெட்டை காதலிச்சு விளையாடுவான், அந்த காதல் அவன் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாலும் அவனை ஜெயிக்க வைக்கும்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அதை நினைச்சு பார்த்துட்டு இப்ப அந்த இடத்துல பாகிஸ்தான் பிளேயருடைய பந்துகளை புரட்டி அடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த மேட்சை எல்லாத்தையும் அர்ஜுனோட பையன் ஆதிக்கு நம்ம ஹீரோயின் அவங்களோட வீட்டுல காமிக்க இப்ப மேட்ச் முடிஞ்சதும் அந்த பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுதான் அவங்க பிளானா இருக்கும். அப்போ அந்த வேலையில ஹீரோயினுடைய அப்பா வீட்டுக்கு அவங்க கணவரான நம்ம ஹீரோ வராரு. ஆல்ரெடி கணவர் மேல கோவமா இருக்கிற ஹீரோயின் அங்கேயே தான் கணவர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அநியாயமா என்கிட்ட எவ்வளவு நாள் பொய் மேல பொய் சொல்லி என்ன எப்படி டென்ஷன் ஆகாத, என் பக்கத்துல வராத, என்ன தொடாதன்னு சொல்லிட்டோம். அங்க மூஞ்ச காட்ட நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, எப்ப பார்த்தாலும் தோத்துக்கிட்டே தான் இருக்க, உன்னால ஒரு விஷயத்துல கூட உருப்படியா இருக்க முடியாதா, நான் சொந்த செலவுல கேண்டீன் வச்சு கொடுத்தாலும் உன்னால பண்ண முடியல, இப்போ என் மெடிக்கல் செக்கப்புக்கு 5 லட்ச ரூபாய் தேவைப்பட்டதுன்னு சொன்னா அதையும் ரெடி பண்ண முடியல, மேற்கொண்டு 50 லட்ச ரூபாய் கடன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை காரி துப்ப அப்பதான் ஒரு கோவத்துல தன்னோட மனைவியையே நம்ம ஹீரோ அங்க அடிச்சிடுறாரு. அதுல அவங்க அங்கேயே மயக்கம் போட்டு விழறாங்க. அது வரைக்கும் ஹீரோவா இருந்த நம்ம சரவணன் ஒரு வில்லனா மாறணும்னு நினைக்கிறாருங்க. இங்க ராத்திரி ஆகுது, இன்னும் தன்னோட பையன் வீடு திரும்பாதனால இங்க நம்ம அர்ஜுனும் அவங்க மனைவியும் பெரிய பிரஷர்ல இருக்க. அர்ஜுனோட மனைவியும் காலையில நீ அடிச்சதுனால தான் அவன் கோச்சிக்கிட்டு எங்கேயோ போயிட்டான்ற மாதிரியும் பதறாங்க. அப்ப அர்ஜுனுடைய நம்பருக்கு பிரைவேட் நம்பர்னு சொல்லி ஒரு கால் வருது. யாருன்னு எடுத்து பார்த்தா இப்ப நம்ம ஹீரோ இருக்காருல அவரு தாங்க. உன்னோட பையன் என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கான், உன் பையன் உன்கிட்ட திரும்ப வரணும்னா நான் சொல்றபடி நீ பண்ணணும், நாளைக்கு மேட்ச்ல நான் சொன்ன மாதிரியே நீ அவுட் ஆகணும்னு சொல்ல. இதுல அர்ஜுனுக்கு ஒன்னும் புரியல. இப்ப அடுத்த நாள் காலையிலயும் இந்த அர்ஜுனுக்கு ஹீரோ கால் பண்ணி இன்னைக்கு நான் சொல்ற மாதிரியே அவுட் ஆகு, அப்படி ஆனாதான் உன் பையன் திரும்ப வருவான்னு சொல்ல. உனக்கு என்னதான் வேணும்னு கேட்க பணம் தான் வேணும், நான் சொல்ல அந்த காசை எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணு, இப்போதைக்கு மேட்சுக்கு கிளம்புன்னு சொல்லி இப்போ நம்ம அர்ஜுனை மேட்சுக்கும் கிளம்ப சொல்ல. அப்படி 3வது நாள் ஆட்டத்துக்கும் அர்ஜுன் கிளம்புறாரு. இதை எல்லாத்தையும் அங்க ஒரு ரூம்ல அடைஞ்ச மாதிரி ஹீரோயினும் பார்த்து நான் கணவர்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சின்ன பையனை வச்சு இப்படிலாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் பெரிய தப்புன்னு சொல்ல. ஆனா அதை எதுவுமே கேட்கிற மனநிலையில இப்ப நம்ம ஹீரோ இல்லைங்க. இப்ப நம்ம ஹீரோ அவர் கடன் கொடுக்க வேண்டிய அந்த ரவுடிக்கும் கால் பண்ணி போனை சேட்டுக்கிட்ட கொடுக்க சொல்ல. அப்படி சேட்டுக்கிட்டையும் நீங்க சொல்லி உங்க வழிக்கு வராத இந்த கிரிக்கெட் பிளேயர் அர்ஜுன் இப்போ நான் சொல்லி அவுட் ஆக போறான், வேணா டிவியை வச்சு பாருங்கன்னு சொல்ல. அப்படி நேரா ஸ்டெம்புக்கு வர ஒரு பால நம்ம அர்ஜுன் அப்படியே விட்டுறாருங்க, அவுட் ஆகவும் செய்யறாரு. இத பார்த்துதான் சேட்டும் முழுசா நம்ம ஹீரோவை நம்ப ஆரம்பிக்கிறான். அப்படி இந்த பணத்தை வச்சு பிளேயர்ஸ் மேல பெட்டு கட்டுறது மூலயமா நீ எவ்வளவு சம்பாதிப்பியோ அதுல இருந்து என்னோட 50 லட்ச ரூபாவை நீ கழிச்சிடணும், அது போக எனக்கு 50 லட்ச ரூபாய் வேற கொடுக்கணும்ன்ற மாதிரிலாம் இப்ப நம்ம ஹீரோ அந்த சேட்டு கிட்ட ஒரு டீல் பேச. இதெல்லாம் ஹீரோயினுக்கும் பெரிய ஷாக்கிங்கா இருக்குங்க. எதுக்கு இப்படி பண்றேன்னு கேட்கும் போதோ நீ தான் நேத்து ஆம்பளையான்னு கேட்டல, நான் ஆம்பளைன்னு நிரூபிக்கதான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு அங்கேயும் சொல்ல. இதை எல்லாமே ஹீரோவோட ஃப்ரெண்டும் அந்த இடத்துல வந்து பார்த்து நீ மாட்டினா அவ்வளவுதான்டா, தயவு செஞ்சு இப்பயே அந்த பையனை திருப்பி அனுப்பிட்டு நம்மள ஊருக்கு ஓடி போயிடலான்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ அதை கேட்க மறுக்க. இப்ப 3வது நாள் ஆட்டம் முடியுது. பாகிஸ்தான் கொஞ்சம் லீடிங்க்கு போறாங்க. அப்ப நம்ம அர்ஜுன் வழக்கம் போல தன்னோட வீட்டுக்கு கிளம்ப. அப்ப ஸ்டேடியம்ல வந்து இந்த இன்ஸ்பெக்டர் அர்ஜுனை பாக்குறாரு. உங்க பையன் காணாம போயிட்டாங்கன்னு சொல்லி உங்க மனைவி சனிக்கிழமை ஒரு கேஸ் கொடுத்திருக்காங்க, என்னாச்சுன்னு கேட்க 3 மணி நேரத்துல என் பையன் திரும்பி கிடைச்சிட்டான், அந்த கேஸை நாங்க வாபஸ் வாங்கிட்டோம், மத்தபடி ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ல. இன்னொரு பக்கம் உங்களுக்கு சேட்டை பத்தி தெரியுமான்னு கேட்க எனக்கு அப்படி எந்த சேட்டையும் தெரியாதுன்னு சொல்லிட்டோம். அர்ஜுன் அங்க இருந்து போறாரு. இப்ப ராத்திரி நம்ம ஹீரோ கேட்ட மாதிரியே 5 லட்ச ரூபாவை ஹீரோக்கு அனுப்புறாரு. ஹீரோவும் தான் மனைவி கிட்ட வந்து ஹாஸ்பிட்டலுக்கு 5 லட்ச ரூபாய் தேவைப்படுதுன்னு சொன்னால, இப்ப வந்துருச்சு, இப்ப வச்சு என் வழி சரின்னு தோணுதா அப்படின்ற மாதிரி கேட்க. இப்ப ஹீரோயினுடைய கதவையும் திறந்து விடுறாரு. ஹீரோயின் நேரா வந்து பக்கத்து ரூம்ல இருக்கிற அர்ஜுனோட பையன் ஆதிய பாக்குறாங்க. ஆதிய நம்ம ஹீரோ கட்டி வச்சிருக்காரு போல. அப்படி ஆதிக்கும் சாப்பாடெல்லாம் ஊட்டி விட ஒன்னும் பயப்படாத, எல்லாமே கொஞ்ச நேரத்துல சரியாயிடும்
ஆயிடும்ன்ற மாதிரியும் ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப அங்க ஒரு போன் இருக்குங்க. அதையும் எடுத்து ஹீரோயின் இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு நினைக்க, ஆனா அதுக்குள்ள ஹீரோ வந்து அந்த போனை புடுங்கி என்ன பண்ணிட்டு இருக்க குமுதா, நான் உன்னோட கனவை இப்ப இந்தியா ஜெயிக்கிறதுனாலயும் தோக்கிறதுனாலயும் நம்மளுக்கு எதுவும் கிடைக்க போறது இல்ல. ஆனா ஆதிய மட்டும் இப்ப நம்ம கடத்தி இப்படி வச்சிருந்தா நமக்கு தேவையான பணத்தை ரெடி பண்ணிக்கலாம். அது போக உனக்கு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அந்த காசும் நம்ம கையில வந்துடும். நினைச்சு பாரு, எல்லாமே நல்லதுக்கு தானே சொல்ல. அப்பதான் ஹீரோயினுக்கு ஆதியோடைய அம்மா கால் பண்றாங்க. அவங்களுமே அந்த இடத்துல டக்குன்னு மனசு மாறி ஆதி இங்கெல்லாம் வரல, எனக்கு தெரியலன்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இங்க வீட்டுக்கு வர அர்ஜுன் கிட்டையும் அவங்க மனைவி ஆதி எங்க தான் இருக்கான், நீ பாட்டு கேஷுவலா போய் கிரிக்கெட் விளையாடிட்டு வரன்ற மாதிரியும் பிரச்சனை பண்ண, நான் இப்பயே போலீஸ் கிட்ட போறன்ற மாதிரி கிளம்ப. அப்பதான் அர்ஜுனும் அவங்க மனைவியை சமாதானப்படுத்தி நம்ம பையனை யாரோ கடத்திட்டாங்க, அவன் தான் போன் பண்ணி என்ன இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்கான், நான் சொல்றபடிலாம் கேட்கலன்னா பையனை எதனா பண்ணிடுவேன்னு சொல்றான், அதுக்காக தான் இன்னைக்கு மேட்ச்ல கூட நான் அப்படி அவுட் ஆனன்ற மாதிரியும் சொல்ல, இதுல அர்ஜுனுடைய மனைவியும் கன்வின்ஸ் ஆகி இதுக்கப்புறம் அவரு என்ன சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ணுவோம், நம்மளுக்கு இந்தியன் டீமை விடவும் பையன் தான் முக்கியன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுதுங்க. நம்ம ஹீரோ போலவே இப்போ ஹீரோயினுக்கும் ஆதியை கடத்தி வச்சாதான் நமக்கு தேவையான அமௌண்ட் கிடைக்கும்னு சொல்லி இப்போ ஆதிக்கு ஜுரம் வந்திருக்கோம் போல. அதுக்கான மாத்திரைகள்லாம் வாங்கிட்டு வந்து அவனை வீட்டுல வச்சே பத்திரமா பாத்துக்க. இப்போ ஹீரோவுடைய அக்கௌண்ட்டுக்கு மீதி 45 லட்சமும் வருதுங்க. இந்த தகவலை தான் மனைவி கிட்ட சொல்ல அவங்களும் வில்லத்தனமா சிரிக்க, அப்போ ஆதியை கொண்டு போய் வீட்டுல விட்டுலாமான்னு கேட்க, நாளைக்கு விடலான்னு சொல்லி ஹீரோயினே அங்க சொல்றாங்க. இப்ப ஹீரோக்கு கிடைக்க வேண்டிய பணம்லாம் கிடைச்சதுனால விடிஞ்சா பையனை விட்டுலான்னு நினைக்க, அப்ப அந்த சேட்டு கால் பண்ணி இன்னொரு டீல் இருக்கிறதாகவும், இது ரொம்ப பெரிய அமௌண்ட், உனக்கு 5 கோடி ரூபாய் கூட கிடைக்கலான்னு சொல்ல, இந்த அமௌண்ட் மட்டும் கிடைச்சா இப்ப ஹீரோ அவரு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துடலாம், அதனால அதுக்கும் ஒத்துக்கிறாரு. இப்ப அவர் கையில 5 லட்சம் ரூபாய் வந்திருக்கோம்ல, அந்த கேஷை எடுத்துட்டு வந்து தான் மனைவி கிட்டையும் கொடுத்து நாளைக்கு தான ப்ரொசீஜர் ஆரம்பிக்கிறோம், அப்ப இன்னைக்கு நம்ம ஒன்னா இருந்தாகணும்னு சொல்லி தான் மனைவியோடையும் ஒன்னா இருக்க எல்லாமே நல்லபடியா நடக்கும், ஓவர் திங்க் பண்ணாதன்ற மாதிரியும் சொல்றாரு. இப்ப அர்ஜுனுடைய வீட்டுக்கு போலீஸ்காரங்க வர மாதிரியும் உங்க பையனை பார்க்கணுமேன்ற மாதிரியும் கேக்குறாங்க. அர்ஜுனும் போலீஸுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான்னு பயந்து பையன் அவனோட ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கான் அப்படின்ற மாதிரியும் மழுப்பிட்டு எனக்கு மேட்சுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டோம் மேட்சுக்கு கிளம்ப. இப்ப ஹீரோயினுமே பையனை கொண்டு போயிட்டு அவனோட பள்ளிக்கூடத்துல விட்டுறேன் அப்படின்னு தான் கணவரான ஹீரோ கிட்ட வந்து சொல்றாங்க. அப்பதான் ஹீரோ, நான் இன்னொரு பெரிய டீல் பேசியிருக்கேன், இது வரைக்கும் பெட் கட்டினவங்க அர்ஜுன் அவுட் ஆகணும்னு பெட் கட்டினாங்க, ஆனா இன்னைக்கு ஃபைனல் டே மேட்ச் இந்தியா தோக்கணும்னு பெட் கட்டியிருக்காங்க அப்படின்னு சேட்டு என்கிட்ட சொன்னாரு. இன்னைக்கு அர்ஜுனை இந்தியா தோக்கறபடி ஆட வச்சு அதுல மட்டும் அவன் அதை பண்ணிட்டானா எனக்கு கிடைக்க வேண்டிய 5 கோடி ரூபாய் எனக்கு கிடைச்சிரும்ன்ற மாதிரியும் ஹீரோ சொல்றாரு. ஆனா இதுக்கு நம்ம ஹீரோயின் சுத்தமா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீ ரொம்ப எல்லை மீறி போய்கிட்டே இருக்க, நமக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட் தான் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுல, இதுவே போதும்ன்ற மாதிரி சொன்னாலும் நம்மள மாதிரி ஆளுங்களா இந்த ஊர்ல சாதாரணமா ஜெயிச்சிட முடியாது, எவனோ ஒருத்தன் பால் போடுறான், அதை ஒருத்தன் பேட்ல அடிக்கிறான்னு சொல்லி அதுல கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க, இந்தியாவே டெவலப் ஆகணும்னு சொல்லி நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா அதுக்கு அக்செப்ட் பண்ணதுக்கு நம்மள ஓட விடுறாங்க, அதுதான் நம்ம ஊருடைய நிலைமை, இங்க நம்ம இப்படிதான் நடந்துக்கணும்னு சொல்லியும் முதல்ல இதெல்லாம் கேட்கறதுக்கு உனக்கே தகுதி இல்ல, நீ ஏன் நேத்து உனக்கு கிடைக்க வேண்டிய 5 லட்சம் ரூபாய் கிடைச்சதுக்கு அப்புறம் முன்ன பண்ண சின்ன தப்புக்கு ஒத்துக்கிட்டதானே, அந்த சின்ன தப்புக்கு ஒத்துக்கும் போதோ அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் பெருசா ஒரு தப்பு பண்றதுக்கு ஏன் ஒத்துக்க மாட்ற, நீயே தேவைக்கு ஏத்த மாதிரி பண்ணவதானன்ற மாதிரியும் அங்க தான் மனைவி மேலேயும் பழி போட்டு நம்ம ஹீரோ இந்த பெரிய டீலுக்கு இந்த சின்ன பையனான ஆதி என்கிட்ட இருக்கணும், அதனால ஆதியை அனுப்ப முடியாதுன்ற மாதிரியும் சொல்றாரு. இப்ப இந்த அர்ஜுனுக்கும் கால் பண்ணி மிரட்ட அர்ஜுனுமே களத்துல வந்து ஹீரோவோட பேச்சை கேட்டுக்கிட்டு அவரோட கேப்டனையே ரன் அவுட் ஆக்கி விட அடுத்த பால தன்னுடைய ஹெல்மெட்லயே வாங்கிக்கிட்டு அவருக்கு வேற காயம் ஏற்படுதுங்க. அந்த காயத்தோட ட்ரெஸ்ஸிங் ரூம்லயே வந்து உக்காந்துடுறாரு. நம்ம ஹீரோ என்னதான் எவ்வளவு வில்லத்தனமா காசு வேணும்னு இதெல்லாம் பண்ணாலும் அவருக்குள்ளேயும் இருக்கிற மனிதாபிமானம் அவரை அப்பப்போ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்குங்க. இன்னொரு பக்கம் இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ்ல இருக்கிற மத்தவங்க நல்லா கிரிக்கெட் விளையாடி இப்போ இந்தியாவை ஜெயிக்கிற கட்டத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா டீம் கிட்ட இப்போ விக்கெட்ஸ் தான் இல்ல. ஆனா இப்போ ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்த அர்ஜுன் மட்டும் திரும்பி வந்து களத்துல நின்னுட்டாருன்னா கண்டிப்பா இந்தியா ஜெயிச்சிடலாம். அப்படி ஜெயிச்சிட்டா நம்ம ஹீரோக்கு கிடைக்க வேண்டிய 5 கோடி ரூபாய் கிடைக்காமையே போயிடலாம். சேட்டோட ஆளு அந்த ரவுடியுமே கால் பண்ணி நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, அர்ஜுன் கிரீஸுக்கே வரக்கூடாது, ட்ரெஸ்ஸிங் ரூம்லயே உடம்பு வலிக்குதுன்னு உக்காந்துடணும், அவன் வந்தானா அவ்வளவுதானு சொல்ல பதிலுக்கு நம்ம ஹீரோவுமே அப்போ உடனே எனக்கு கொடுக்க வேண்டிய 5 லட்சம் ரூபாவை எடுத்துட்டு போயிட்டு மினிஸ்டர் கிட்ட ஒப்படைச்சு அந்த ப்ராஜெக்டை ஆரம்பிக்க சொல்லி எனக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்திருக்குன்ற நியூஸையும் டிவியில போட சொல்லுங்க, நான் இப்பயே அர்ஜுன் கிட்ட இதை பண்ண சொல்றேன்ற மாதிரி மிரட்ட இப்போ அவங்களும் அதை செய்யறாங்க. ஆனா டிவியில இதை டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா அந்த ப்ராஜெக்ட் உன் கையில தான் வந்திருக்குன்னு சொல்ல
இப்போ நம்ம ஹீரோ அர்ஜுனை எப்படின்னா மிரட்டி ட்ரெஸ்ஸிங் ரூம்லயே இருக்க வைக்கணும். அப்படி அர்ஜுனோட பையனை அடிச்சு நீ மட்டும் கிரீஸ்ல இறங்கி ஆட்டம் ஆடினா உன் பையனை எதுனா மிரட்டிடுவேன்ற ஒரு வீடியோவையே அனுப்ப. இப்போ அர்ஜுனுக்கு பையனா நாடா எது முக்கியம்னு தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் வருது. இன்னும் 4 ரன் அடிச்சா இந்தியா வெற்றி பெறலாம். 9 விக்கெட் ஆயிடுச்சு. இப்போ அர்ஜுன் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்காரு. அவரு கிரவுண்டுக்கு வரலனா கடைசி பேட்ஸ்மேன் கிரவுண்டுக்கு வரலன்னு சொல்லி மேட்ச் அப்படியே முடிச்சிருவாங்க. ஆனா அங்க நம்ம அர்ஜுன் நாடு தான் முக்கியம், என்னானாலும் பாத்துக்கலாம்னு சொல்லி கிரீஸுக்கு வராரு. இதுல நம்ம ஹீரோ பயங்கரமா கோவப்பட்டு அங்க சின்ன பையனான ஆதிய, என்னடா உங்க அப்பா எப்படிடா உன்னை விடவும் அவனுக்கு கிரிக்கெட் முக்கியமா படலாம், எப்படிடா உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி கிரவுண்டுக்கு போகலாம், இப்போ எனக்கு கிடைக்க வேண்டிய எதுவுமே அவனால கிடைக்காம போயிடுச்சு, இத்தனை பேரை தோக்கடிச்சிட்டு அவன் என்னடா அங்க ஹீரோ மாதிரி இந்தியாக்காக ஆடுறதுன்ற மாதிரியும் இப்ப அந்த ஆதிய அடிக்க போக அப்ப அந்த அர்ஜுனோட பையன் ஆதி, ஏன்னா எங்க அப்பா கிரிக்கெட்டை காதலிக்கிறாருன்னு ஒரு விஷயத்த சொல்றான். நம்ம காதலோட நம்ம லைஃப்ல எதனா அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சா அதுக்காக பேஷன்ஸோட காத்திருக்கணும். அப்படி அர்ஜுன் பல வாட்டி ஃபிளாப் ஆனாலும் அவளோட வெற்றிக்கு காத்திருந்தாரு. இப்படி அவரோட தருணம் இப்ப வந்திருக்கு. இப்படி அந்த ஒரு பால்ல 4 அடிக்கணும்ன்றப்போ தன்னோட பையன் ஒரு ரிவர்ஸ் ஸ்கூப் ஆடி அவுட் ஆனார்ல, அதை மனசுல வச்சுக்கிட்டு அதே ஷாட்டை இப்ப இவரு ஆடி ஜெயிக்கிறாரு. அப்படி இந்தியாவையும் ஜெயிச்சு அங்க சாம்பியன் ஆக்குறாரு. இன்னொரு பக்கம் ஆதிய போட்டு தள்ளலான்னு போன நம்ம ஹீரோவோட கதைய அவங்க மனைவியான நம்ம ஹீரோயினே முடிக்கிறாங்க. ஆமாங்க, ஹீரோ கொஞ்சம் எல்லை மீறியே போயிட்டாரு அப்படின்னு நினைச்சு இப்ப அந்த பையனை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம தன்னோட கணவரை அவங்களே போட்டு தள்ளுற மாதிரியும், அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வர மாதிரியும், அங்க இருந்து அந்த பையனை மீட்டு எடுக்கிற மாதிரியும், அப்படி மனைவியால போட்டு தள்ளப்பட்ட கணவரோட உடலை அவங்க மருத்துவமனைக்கு கொண்டு போற மாதிரியும், இன்னொரு பக்கம் இப்ப நல்லபடியா ஆதி அவங்க அப்பா அர்ஜுன் கிட்டேயே போய் சேர்ற மாதிரியும் அந்த அட்லாஸ்ட் டிவில ஒளிபரப்பாகுது. நம்ம ஹீரோக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி, ஆனா உசுரோட அவர் இப்ப இல்லைங்க. சோ இப்படி இந்த படத்தோட கதை முடியுதுங்க. ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஓடிடியில் இருக்கு, பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.